பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட காயத்ரி, கமலஹாசன் கேட்கின்ற கேள்விகள் எனக்கு டிஸ்கரேஜிங்காக இருக்கின்றது என்றும், எனக்கு அறிவுரை கூற என் அம்மாவிற்கு மட்டுமே உரிமை உள்ளது என்றும் பேசியது குறித்து கலா மாஸ்டர் தனது கருத்தை வெளிப்படுத்தி உள்ளார். அவர் தெரிவிக்கையில், பொதுவாக காயத்ரி கோபப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. பிக்பாஸ் வீட்டுக்குள் போன பிறகுதான் அவளுடைய இன்னொரு முகத்தை பார்க்கின்றேன். காயத்ரி செய்வது எல்லாம் தப்பு மேல் தப்பாக இருக்கின்றது. நேர்ல வந்ததும் பேசிக்கொள்ளலாம் என்று காத்திருந்தேன். ஆனால் காயத்ரி இத்தனை நாள் செய்த தவறுகள் குறித்து நான் இதுவரைக்கும் வாய் திறக்கவில்லை. ஏனென்றால் கலா மாஸ்டரே தப்பு சொல்லிட்டாங்க என்று வந்துவிடக் கூடாது என்று பொறுமையாக இருந்தேன். ஆனால் இதற்கு மேல் அமைதியாக இருந்தால் என்மேல் தப்பாகிவிடும். அம்மா சொல்றதைத்தான் கேட்பேன்னு சொன்னா அதுக்கு அவ அம்மா வீட்டில் இருக்கணும். பிக்பாஸ் வீட்டில் இருந்துகிட்டு அப்படி பேசக்கூடாது. நேத்து கமல் சார் அவகிட்ட கெட்ட வார்த்தை பயன்படுத்துவது பற்றி கேட்டபொழுது ரொம்பவே சந்தோஷப்பட்டு, நல்லா கேளுங்க சார், நல்லா கேளுங்க சார், நான் டிவியை பார்த்து சொல்லிக்கொண்டு இருந்தேன். அவர் நடக்காத ஒன்றை பற்றி பேசவில்லையே, நீங்க பேசுற வார்த்தையை தப்புன்னு சுட்டி காட்டுகின்றார். காயத்ரி வீட்டுக்கு வந்தா நான் கண்டிப்பா பேச மாட்டேன். ஏன்னா அவன் நான் பார்த்த பொண்ணு இல்ல, எங்க வீட்டில் இல்லாத ஒரு பொண்ணாதான் அவளை நான் பார்க்கின்றேன். கடந்த ஒரு மாதமாக பிக்பாஸ் நிகழ்ச்சியில் காயத்ரியை பார்த்து இவளா நம்ம பொண்ணுன்னு மனசுக்குள்ளேயே கேட்டுக்கொண்டு இருக்கின்றேன். மனது உறுத்தலாக இருக்கின்றது என்று தெரிவித்துள்ளார்.